தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோடை விடுமுறையை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையை அடுத்த மாதவரத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு நிரந்தர சீல். 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. உதகையில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஆட்சியர் பாராட்டு. குடும்பத்தில் ஒருவருக்கு என இல்லாமல் தொழிலாளர்கள் அனைவருக்கும் மழைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு தூத்துக்குடி உப்பள தொழிலாளர்கள் கோரிக்கை. குற்றால அருவிகளில் குளிக்க மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. நீர்வரத்து சீராக உள்ளதால் ஆனந்த குளியலிட்டு உற்சாகம். மின் தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் மின் நுகர்வு திறன் அதிகரித்திருப்பதாக விளக்கம். சான் பிரான்சிஸ்கோ செல்லும் ஏர் இந்தியா விமானம் 24 மணி நேரம் தாமதம். விமானத்தில் பத்திரிகையாளர் உட்பட பயணிகள் பலர் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.